மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு அதிகமாக ஃபண்ட்ஸு ரயில்வே துறையில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம போன வாட்டி இது பிரைம் மினிஸ்டரு மதுரை வரும்போது நம்ம பார்த்தோம் 8 அம்ரித் ஸ்டேஷன்ஸு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இது ரயில்வே நோக்கி அதிகமாக திட்டம் தமிழ்நாடுக்கு கொடுத்தாங்க. நாளை மறுநாள் தட் இஸ் வர 11ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் திருச்சி வரும்போது தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஹெவி குட் நியூஸ் என்னென்னா, ஏற்கனவே 9 அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் இருக்குது, 9 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் ஏற்கனவே தமிழ்நாடுக்கு இருக்குது. கூடுதலாக 2 அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் 3 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. தட் இஸ் தெற்கு ரயில்வேயோட ட்ரெயின், தமிழ்நாடுக்கு ட்ரெயின். அது 3 அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் என்னென்னா, கோயம்புத்தூர் டு தன்பாத் ஒரு அம்ரித் பாரத் ட்ரெயின், நாகர்கோயில் டு சப்ரப்பள்ளி அம்ரித் பாரத் ட்ரெயின், திருநெல்வேலி டு மேங்களூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அண்ட் ராமேஸ்வரம் டு மேங்களூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், மயிலாடுதுறை டு திருவாரூர் வயா காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். 5 ட்ரெயின்ஸ் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ண போகிறாங்க சார். ஓகே சார், இப்போ இது வந்து எந்த மாவட்ட மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், யார் பயன்படுத்தணும் சார்? தமிழ்நாடுக்கு அதிகமாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி 2014 வெறும் 8,800 கோடி தான் இந்த 5 வருஷத்துக்கு ஒதுக்குனாங்க. பட் எவ்ரி இயர் ஆஃப்டர் 2014 to 2027 பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி மேலே தான் தமிழ்நாடுக்கு மத்திய அரசு அதிகமாக ஒதுக்கிட்டு இருக்குது. ஸோ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டம், ட்ரெயின்ஸ் இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அப்கிரேஷன் இருக்கட்டும், எந்த மாவட்டம் கேட்குறதோட எல்லா மாவட்டம், எல்லா காரிடார்ஸ், ரிலீஜியஸ் காரிடார்ஸ் இருக்கட்டும், பிஸ்னஸ் காரிடார்ஸ் இருக்கட்டும், எக்கனாமிக் காரிடார்ஸ் இருக்கட்டும், எஜுகேஷனல் காரிடார்ஸ் இருக்கட்டும், எல்லா மக்களுக்கு எல்லா வகையான பயன்படுத்தக்கூடிய இந்த திட்டம், குறிப்பாக இந்த ட்ரெயின்ஸு சவுத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் திருச்சி, மதுரை, சேலம் அந்த வழியாக போகக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸ், ஈவன் தோ சென்னைக்கு சவுத் பீப்புளுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த ட்ரெயின்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சார். தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக வந்து பார்க்குறப்ப நமக்கு சென்னையில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் சார், இந்த பறக்கும் ரயில் திட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு பரங்கிமலை, அது வந்து ஏதாவது பாசிபிள் இருக்குங்களா? ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா சில தகவல்கள் வருது. உறுதியான தகவல் என்ன, வழக்கம் போல் வதந்தியா இல்லை உண்மையா சார்? இல்லை உண்மையான தகவல் தான். ஏற்கனவே சீஃப் கமிஷனர் ரயில்வே சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இது என்ஓசி கொடுத்துருக்குறாங்க. தெற்கு ரயில்வே சார்பாக எந்த டிலேவும் கிடையாது. சம் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்கு, சிக்னலிங். அந்த அப்சர்வேஷன் முடித்த உடனே தெற்கு ரயில்வே சார்பாக தெற்கு ரயில்வேயோட ஜென்ரல் மேனேஜர் RN சிங் அவங்க ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதிகாரி மத்தியில் ஒரு தகவல் சொன்னாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் முடித்த உடனே சதர்ன் ரயில்வே வில் பி அனௌன்சிங் த அஃபிஷியல் டேட் of the implementation of southern that is வேளச்சேரி and சென்ட் தாமஸ் மவுண்ட். இது புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம் மக்களுக்கு, சென்னையில் இருக்க அனைத்து மக்கள் இந்த 18 years பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே எல்லா காரிடார்ஸ் மக்கள் அதுக்கு அந்த திட்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் சார். சார் இது வேளச்சேரி வரைக்கும் இருந்துச்சு, இது எக்ஸ்டெண்ட் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் அது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம், மேடவாக்கம், ஏன்னா அந்த நம்ம பைக்கோடு போனால் இட் வில் டேக் ஹவர்ஸ் டு கோ. பட் இது ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் அந்த காரிடார்ஸ் போய் ஈஸியாக சேர்ந்துடலாம். வெரி சூன் சதர்ன் ரயில்வே அஃபிஷியலாக அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அநேகமாக ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே ட்ரெயின் சர்வீஸஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி
எதிர்பார்க்குறோம். ஆஸ் எ மெம்பர் தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு ஸ்டார்ட் ஆகிடுமா சார்? சர்வீஸே ஸ்டார்ட் ஆகி இல்லை சார், இப்போ ட்ராக் போடுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. சீஃப் சேஃப்டி கமிஷனர் டெல்லியில் இருந்தால் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லாம் 99.99% எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர் தெற்கு ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் ஆனந்த் சிங் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் டென்யூரில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அநேகமாக 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே தெற்கு ரயில்வே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கே வந்துடும். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சம் அப்சர்வேஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை முடித்த உடனே ஓட்டம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சார்? சார் அது முடிஞ்சு எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 1 வீக்குள்ளே ஸ்கீம்ஸே தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷனே உடனே வந்து. ஓகே சார், உங்கள் பேர் என்ன? நான் MGFA ஜாஃபர் அலி, தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு.